தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை பள்ளிக்கு தேர்வு எழுதுவதற்காக ஊரில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்தில் ஏறி ஸ்ரீவைகுண்டம் சென்று கொண்டிருந்தார். அரியநாயகிபுரத்திற்கு அடுத்த கொட்டியம்மாள்புரம் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட கும்பல் பேருந்தை வழிமறித்து பேருந்துக்குள் ஏறி உள்ளது. பேருந்தில் பயணித்த பள்ளி சிறுவனை பேருந்துக்குள் இருந்து கீழே இழுத்து போட்டுள்ளனர். மேலும் கையில் வைத்திருந்த அரிவாளால் தேவேந்திரனை சரமாரியாக அந்த மர்ம கும்பல் வெட்டி உள்ளது. இதில் தேவேந்திரனுக்கு தலையில் பல வெட்டுகள் விழுந்துள்ளது. பேருந்தில் இருந்தவர்கள் சத்தம் போடவே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது. இது குறித்து பேருந்தில் வந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மற்றும் போலீசார் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த தேவேந்திரனை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிறுவனுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவனுக்கு மூச்சு சிரமம் இருந்ததுனால பிளட் வந்து தொராக்ஸில் கட்டியிருந்தது. ஆமாம், ஹீமோதொராக்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து தொராக்ஸில் இருந்தது. அதைக்கும் நாங்கள் வந்து விரைவாக செயல்பட்டு அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் அளித்தோம். அவனுக்கு முதுகிலையும் ஒரு 3 இடங்கள் ஸ்டாப் இன்ஜுரி இருந்ததையும் நாங்கள் அறிந்தோம். இவ்வாறாக அவனுடைய நிலைமை நாங்கள் சீர்படுத்துறதுக்காக அது உடனடியாக நாங்கள் எங்களுடைய தமிழக அரசின் சீரான வழிகாட்டின்படி எம்ஆர்ஐ அதிவிரைவாக எடுத்து அவனுடைய சிடி ஸ்கேன் எல்லாம் நாங்கள் எடுத்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவனுக்கு உடனடியாக இப்போ தேட்டரில் அவனை வைத்து நாங்கள் மற்ற உயர்தர அதிநவீன சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சிறுவனை வெட்டிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி உறவினர்கள் நெல்லையில் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை அதிகாரிகள் வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு சட்ட காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும். பையனை பஸ் எக்ஸாம் இன்னைக்கு 11th எக்ஸாம் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு போங்கட்டு பக்கத்து ஊரில் பசங்க இறங்கி மறித்து அவனை கீழே இறங்க சொல்லி பிடிச்சி கொண்டு வெட்டியிருக்காங்க. 3 பசங்க வெட்டினது. அவன் பேர் கீர் எல்லாம் சொல்லியிருக்கான். 3 பசங்க பேரும் சொல்லிட்டான் போலீஸ்கிட்ட வெட்டிருக்காங்க. எனக்கு உடனே ஃபோன் வந்து உடனே போய் திருப்பி அப்படி ரத்த கரையோடு அந்த அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சட்டையோடு. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிறுவனை வெட்டிய 3 தேடி வந்தனர். சேரக்குளம் போலீசார் வழக்கு பதிந்து 17 வயது மதிக்கத்தக்க 3 இளஞ்சிறார்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவர்களுக்குள் கபடி போட்டியில் தகராறு இருந்ததாகவும் பேருந்தில் செல்லும் மாணவி ஒருவருடன் பேசியதில் பிரச்சனை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் எதற்காக சிறுவனை வெட்டினார்கள் என்ற விவரம் தெரியாத நிலையில் அது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவனை சரமாரியாக வெட்டிய சம்பவம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.